அன்பார்ந்த இறை மக்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 8ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்பொழுது நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் கர்த்தரிடம் நாம் ஒப்புவித்து விட வேண்டும். அந்த காரியம் நல்லபடியாக நடைபெறும் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்போது நம்ம அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய பிற்காலத்து வாழ்க்கையின் வழி என்ன என்று கவலைப்படாமல் கர்த்தருக்கு சொல்லிவிட வேண்டும். சொல்லிவிட்டு அவர் நிச்சயமாக அவர் ஒரு வழியை திறந்து தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருந்தோமானால் நிச்சயமாக நமக்கு வழியை திறந்து தருவார். 7 வழிகள் மூடப்பட்டாலும் நமக்கென்று ஒரு வழியை திறந்து தர வல்லவர் நம்முடைய கர்த்தர். நாம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். என் வழியை சேவைப்படுத்துவார், என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியெல்லாம் அகலமாக்குவார். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி மெய் வழியை நான் தெரிந்து கொள்ள உதவும் என்றெல்லாம் தாவீது தமது சங்கீதங்களில் கூறியதிலிருந்து நமக்கு விசுவாசம் ஏற்படுகிறது. நம் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்தல் என்பது நமது எல்லா காரியங்களும் அவரிடம் சொல்லிவிட்டு ஒப்படைத்துவிட்டு ஜெபித்துவிட்டு விட்டுவிட வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நல் மனசாட்சியோடு செயல்படுவதாகும். இப்படி நம்ம செய்வது தான் அவருடைய சித்தத்தின்படி நல்ல ஒரு மனசாட்சியோடு நம்ம செயல்படுவதாகும். நம்மை விட சிறந்த முறையில் நமக்காக கர்த்தர் செயல்படுவார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தால் நல்லது. கர்த்தர் செயல்படுவதற்காக பொறுமையுடன் காத்திருப்பது அவசியம். அவர் நிச்சயமாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஜெபம். இயேசுவே, எங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீர் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசத்துடன் பொறுமையாக காத்திருக்க உதவி செய்யும் சுவாமி. உம்முடைய தயவு கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. இவை இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் சுவாமி. ஆமேன்.